6ஆம் இடத்த குரு பார்க்குறாருங்க நேரடியா. 6 முதல் பார்வையா குரு பார்க்கறதுனால, எதிரி, சத்துரு அந்த போட்டி பொறாமைலாம் விலகும். நம்மள சூழ்ச்சி பண்ணணும்னு நெனைச்சவங்க, நம்மள முன்னாடி டு பின்னாடி பேசினவங்க, நம்மள விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள புரிஞ்சுகிட்டு நம்மகிட்ட சேர்ந்து வரக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த தடுமாற்றங்கள்லாம் சரியாகும். வாங்கிட்டு குடுக்க முடியாம கஷ்டப்பட்டமே, யார்ட்டயும் கை நீட்ட முடியாம போராடினமே அப்படின்னா, கை நெறைய நீங்க பணம் வச்சு செலவு பண்ணுவீங்க. ஏன்னா, உங்களுக்கு தனஸ்தானத்தில குரு வந்து உச்சம் அடையறார். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சமாவறாருங்க. ஸோ உங்க தகுதிக்கேற்பன்றத விட உங்களுடைய உழைப்புக்கேற்ப, உங்களுடைய முயற்சிக்கேற்ப பணம் உங்க கையில வந்து புரளும். அது 100ல தொடங்கி லட்சத்திலிருந்து கோடி வரைக்கும் நான் சொல்லலாம். ரொம்ப முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகளை சந்திச்சுட்டு இருந்தவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷமா மிதுன ராசிக்காரர்களுடைய மன வாழ்க்கை அப்படின்றது ஏதாவது ஒரு ரூபத்தில விட்டு குடுத்து போனா தான் சந்தோஷமா இருந்திருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்கு காரணம் 8ஆம் அதிபதியாக இருந்த சனி வந்து ராகுவினுடைய பிடியில கடந்த ஒரு 7 மாசமா இருந்தார். இது 3 வருஷம் கூட பரவால்ல. அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கலாம். இந்த 7, 8 மாசம் ரொம்ப பர்சனல் லைஃப்ல ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. அது அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பர்சனல் லைஃப் இன் த சென்ஸ் உங்க மனசுக்கு தெரியாம வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாத விஷயம் எல்லாம் பர்சனல் தான். உங்க மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்க ரகசியம். அப்போ அந்த ரகசியமான வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பட்ட வலிகள் எல்லாம் அதிகம். அது கணவன் மனைவி உறவுல தொடங்கி, அந்தரங்க வாழ்க்கையில தொடங்கி, நட்பு பழக்கவழக்கங்கள்ல தொடங்கி எல்லாத்துலயுமே நம்ம அத அடக்கலாம். அதுலலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த கஷ்டங்கள், அந்த சிரமங்கள் உங்களுக்கு இறைவனுடைய அருளோடு விலகக்கூடியதாக இந்த 2026ல வரப்போகுது.